ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயரில் 3 பவுன் வாங்குறதுக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் போடலாம் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம நகை சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம நம்ம லைஃப்பில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுவோம். ஒரு சேவிங்ஸ் அப்படின்றதுக்குள்ளேயே நுழைவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கோம், ஒரு 90s கிட்ஸாக இருக்கோம். நம்ம இன்னும் நகைச்சீட்டு போட்டோ ஏதோ பண்ணி நம்ம நகை சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் நம்ம பின்னாடி கரெக்டாக ஒரு 3 கடமைகள் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா அப்பா மாமியார் மாமனாரை பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களை பார்த்துக்கணும். அவங்க படிப்பு ரீதியாகவும் சரி, அவங்க உடல் நல ரீதியாகவும் பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ப்ளஸ் நம்மளையுமே பார்த்துக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் பணங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, இல்லை கலைஞர் காப்பீட்டு திட்டம்லாம் இருக்கா, இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு தாங்க நம்ம ஒரு சேவிங்ஸ்குள்ளேயே நுழைய முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 3 பவுன் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அதுக்காக நம்ம பணத்தை ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கண்டினியூஸாக கட்டினா மட்டும்தான் நம்ம ஒரு சீட்டையோ ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம இயரண்டில் நல்ல ஒரு பெனிஃபிட்டோட அந்த நகையை எடுக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பேக்கப்பை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம பின்னாடி நம்ம சேவிங்ஸ்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம முடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன். ஸோ நம்ம இப்போ நகைச்சீட்டு பிளானுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு 3 பவுன் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 2025 சீட்டு போடுறேன், 2026 நான் 3 பவுன் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிளானை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியுங்க. இன்றைக்கி 1 கிராம் கோல்டோட ரேட்டு 7,300 ரூபாங்க. ஆனால் இந்த 1 இயருக்குள்ளே கண்டிப்பாக 7,500 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ரேட் போடாமல் எதிர்காலத்தில் இந்த ரேட் போகுன்ற இதில் போட்டிருக்கேன். ஏன்னா இதனால தான் இந்த கால்குலேஷனில் நீங்கள் கூட கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் கூட நீங்கள் வாங்குறதுக்கு முடியும். அதனால தான் நான் 7,500 போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு 2 பவுன் வாங்குறீங்க, நகைச்சீட்டில் போட்டு வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 3 பவுன் போட்டிங்கன்னு வைங்களேன், இன்னமுமே உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் நிறையா வரும். ஸோ அதனால் நீங்கள் 2 பவுன் ஃபஸ்ட்டு நகைச்சீட்டில் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ 1 கிராம் 7,500 அப்படின்னா 2 பவுனுக்கு 16 கிராம் வருமா? ஸோ 7,500 × 16 கிராம் போட்டிங்கன்னா 1,20,000 வருங்க. இப்போ 1,20,000 நீங்கள் 1 மந்த் எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சீட்டில் 11,000 பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இயர்-எண்டில் நீங்கள் 1,20,000 கட்டிடுவீங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஜிஎஸ்டி மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3,600 ரூபா. நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் போடுற கடைகள்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் 20.5 நான் 4 மாதத்துக்கு முன்னாடியே சீட்டு போட்டுட்டேங்க. அதனால் 20.5% எனக்கு மேக்கிங் சார்ஜ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னமோ 18% சொல்கிறாங்க. நான் கேட்டு பார்க்கணும், 2 மந்த்ஸில் மாற்றிருக்கிறதா சொன்னாங்க. நான் விசாரித்து பார்க்கணும் எப்படி போடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த இதுவுமே கரெக்டாக பார்த்து போடுங்க. ஏன்னா 18% கிட்ட போட்டால் தான் நம்ம டிசைனுமே கொஞ்சம் நல்லதாக பார்த்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் 18% போடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3,600 அதுக்கு ஜிஎஸ்டி வருங்க. ஸோ இது ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 பவுன் நீங்கள் சேர்க்கணும். 2 பவுன் நீங்கள் நகைச்சீட்டில் போட்டிங்க. நெக்ஸ்ட்டு 1 பவுன் சேர்க்கணும்னா இப்போ 8 கிராம் வருங்க. 8 கிராமே நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்டு ஆப்னு தங்கமயிலில் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மினிமம் நீங்கள் 100 ரூபாலேருந்தே போட்டுக்கிறலாங்க. ஸோ 4 கிராம் 1 இயரில் சேர்க்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சேர்க்க முடியும் 4 கிராம். ஸோ 7,500 × 4 கிராம் போட்டிங்க அப்படின்னா 26,000 வருங்க. அந்த 26,000 நீங்கள் 1 மந்த் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,400 ரூபா. ஸோ நீங்கள் உங்கள் பிளான் படி ஒரு நாள் உங்கள் கையில் எவ்வளோ கிடைக்குது, இல்லை ஒரு வாரத்துக்கு கிடைக்குது, எவ்வளோ நாளுமே நீங்கள் பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் இந்த 4 கிராம் நீங்கள் 1 இயரில் சேர்த்து ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த டிஜிகோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கிங் சார்ஜ் கொடுத்து தாங்க எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி 100 ரூபா போடுறீங்கன்னா அதுக்கான கிராம் உங்களுக்கு ஆட் ஆயிரும். அப்படின்போது உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டிஜிகோல்டில் காயினாக மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் மேக்கிங் சார்ஜ் கொடுக்கணும். அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா,
அடுத்து ஒரு 4 கிராம் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு பிள்ளைங்களோட பிறந்த நாள் வரும், கண்டிப்பாக வரும். நம்ம அதுக்குமே இப்போல்லாம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாத ஆளே இருக்க மாட்டோம் நம்ம பசங்களோட பிறந்த நாளை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது வந்து நம்ம ஹஸ்பண்ட்டை சொல்லி 2 குழந்தைங்க இருக்கா, ஒவ்வொரு குழந்தையோட பிறந்த நாளுக்கும் எனக்கு 1 கிராம் கோல்டு மட்டும் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிடுங்க. ஸோ சேவிங்ஸ்ன்னு போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வாங்கி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிறந்த நாள் எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கே வந்து 2 குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா 2 கிராம் வந்துடும். கூட எடுக்க முடிஞ்சால் கூட எடுத்துருங்க, ஏன்னா குறைச்சி மட்டும் எடுக்கக்கூடாது, கூட எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெட்டிங் டே. நம்மளுடைய வெட்டிங் டேக்கு வந்துட்டு கண்டிப்பாக 1 கிராம் எடுத்துருங்க. ஏன்னா நம்மளுடைய பர்த்டே வந்து கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் அந்தளவுக்குலாம் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி பண்ணுறவங்களா இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷம், அதில் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெட்டிங் டேக்கு கண்டிப்பாக 1 கிராம் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அட்சய திருதியை. நான் வந்துட்டு அது சில பேர் நகை சேரும் அப்படின்றாங்க, அது மூட நம்பிக்கைன்றாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. நம்ம 1 கிராம் அது மூலியமாக 1 கிராம் எடுத்துக்கணும், ஓகேவா? இப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு 1 இயரில் 4 கிராம் சேர்ந்துடும். ஸோ இது ஒரு 4 கிராம், நம்மளுடைய அக்கேஷனலில் ஒரு 4 கிராம் சேர்ந்துருதா, ப்ளஸ் 8 கிராம் நம்மளுக்கு வந்துடுது. 1 பவுனுக்கு நம்ம சேர்த்துட்டோம். ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் நம்ம உண்டியல் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணணுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு அப்பப்போ கிடைக்கிற சில்லற காசு என்னென்ன கிடைக்கிதோ பசங்கள்கிட்ட கொடுத்து சேர்க்க வைங்க, அவங்களுக்குமே ஒரு நல்ல பழக்கம் வரும். ஸோ உண்டியல்லையும் கண்டிப்பாக வந்து காசு போட்டு சேமித்து வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குலுக்குச்சீட்டு. குலுக்குச்சீட்டு வந்து உங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல மட்டும் நீங்கள் போடுங்க. உங்கள் தெருவுலையோ இல்லை உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அந்த மாதிரி நம்பிக்கையாக நீங்கள் போகிற இடத்துல ஒரு 1000 ருபீஸ் போட்டால் கூட 10 மந்த்ஸில் எவ்வளோ கிடைக்கும், ஒரு 10,000 கிடச்சிரும். நடுவில் கிடச்சா கூட நீங்கள் அதில் ஒரு கோல்டு காயின் எடுத்து வைக்கிறது கூட சான்ஸ் இருக்குது, ஓகேவா? இந்த 10,000 சேமித்து வைங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ வந்து முடிஞ்சால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்துருச்சு, 8 கிராம் 1 பவுன் வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு 2 பவுனுக்கு வேறு நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க இந்த 1 பவுனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 7,500 1 கிராமு, 8 கிராமுக்கு வந்து எவ்வளோ வருது, 60,000 வருதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 60,000த்துக்கும் 18% வந்து மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,800 வருதுங்க. 10,800 இந்த 60,000த்தையும் 10,800 ஆட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி போடுவாங்க. அப்படி 3% ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா 2,124 வருதுங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு 70,800 ஆட் பண்ணோன்னா 72,921 வருது, ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் 1 பவுன் வந்து ரெடி கேஷ் கொடுத்தா எடுக்கக்கூடிய அமௌண்ட். இதுதாங்க ரெடி கேஷ் கொண்டு போனீங்கன்னா 72,921 வருங்க, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 1 பவுன் வந்து 60,000, மேக்கிங் சார்ஜ் 10,800, ஜிஎஸ்டி வந்து 2,124. ஸோ இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிங்கன்னா 12,924 வருதுங்க. ஸோ இது வந்துட்டு நீ நகைச்சீட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 காசையுமே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துச்சு, 12,924 வந்துருச்சா? ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், 3,600. இது எதுக்கான அமௌண்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன், 2 பவுனுக்கான ஜிஎஸ்டி பேமெண்ட், ஓகேவா? இப்போ இதோட இந்த 3,600 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 16,524 கிடைக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டு நீங்கள் 3 பவுன் எடுக்க போகிறீங்க பார்த்தீங்களா நகைச்சீட்டு போட்டு, அப்போ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ காசு பே பண்ணுவீங்கன்னா இந்த அமௌண்ட்டு தாங்க பே பண்ணுவீங்க, 16,524. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நகைச்சீட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் பெனிஃபிட் இருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு எவ்வளோ வந்திருக்கு, 1,20,000 வந்துட்டு நீங்கள் வந்து 18% வந்து மேக்கிங் சார்ஜில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 3% வந்து ஜிஎஸ்டின் போது உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும், 3,200 வந்திருக்குமா? ஆனால் இதுக்கு 18% மேக்கிங் சார்ஜ் மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்களேன், 21,600. இந்த 21,600 தாங்க உங்களுக்கு வந்துட்டு லாபம். இப்போ நீங்கள் இதை காசை கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ எடுப்பீங்க, ஒரு 2 கிராம் ப்ளஸ் 500 மில்லி எடுத்துகிட்டு வரலாம் தானே. இதுதாங்க நம்மளுக்கு வந்து லாபம் சீட்டு போட்டதில். ஸோ அதனால் சீட்டு போட்டதுனால நம்மளுக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் சீட்டு போடல, 3 பவுனுமே நான் வந்துட்டு ரெடி கேஸ் கொடுத்து தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21,600 ப்ளஸ் எவ்வளோ வந்திருக்கு, 16,524. இது ரெண்டையும் சேர்த்து 38,124. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரெடி கேஸ் கொடுத்து 3 பவுன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வருங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நகைச்சீட்டு போட்டு நீங்கள் வந்து நகை எடுங்க. நம்மளால் முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம வந்து 2 பவுனுக்கு வந்து சீட்டு போட்டிருக்கோம். ஸோ 3 பவுனுக்குமே போட முடிஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் 3 பவுன் எடுக்கிறதுல 2 பவுனில் நகைச்சீட்டு போட்டு 1 பவுன் நீங்கள்
கையிலேருந்து பெரட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் 2025 வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக நகைச்சீட்டு போடுங்க. 2026 3 பவுன் அழகாக எடுக்கலாம். ஆனால் பிளான் பண்ணி நீங்கள் கட்டுறதை கரெக்டாக கட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்மளும் சேமிக்கிறதுல வந்து செம்மையாக பண்ணிட்டு வரலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கால்குலேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.